Hi friends, welcome to my channel MKDIY Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அதுதாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் பட்டன் ஹோல் ஸ்டிச் அண்ட் பட்டன் ஹோல் ஃபீலிங் ஸ்டிச் ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸோ இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்த்துட்டீங்க இல்லையா. ஸோ அதனால் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு டபுள் லைன் 2 லைன் மட்டும் தானே வரைவோம். லைன் 1 அண்ட் லைன் 2ன்னு இருக்கும். பட் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, சென்டர் இருக்கு இல்லையா, அதாவது சென்டர் லைன் 2லேருந்து நான் வந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே த்ரெட் எடுக்கிறேன். நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஜூமிங் காட்டுறேன், அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியும். அதனால தான். ஓகேவா? இப்போது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ இந்த லைன் 1 வரைக்கும் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டை நல்லா இழுத்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் பஞ்ச் பண்ணணும். நிறைய பேர் பிகினர்ஸ் வந்துக்கு இந்த டவுட் இருக்குது. நிறைய பேர் இப்படி நீடில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இந்த இடம் நமக்கு எந்த இடம் தேவையோ அப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் இழுக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டு டைட் ஆகும், உங்களுக்கு இழுக்க வராது. ஸோ அதனால் எப்பயுமே இழுக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தான் நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த தூரம் வரைக்கும் நம்ம இழுக்கணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது இதை லைன் 1ல் பஞ்ச் பண்ணிட்டோம். பஞ்ச் பண்ணி நம்ம ஒரு செயின் லூப் எடுத்தாச்சு. ஓகேவா? இதை தான் நம்ம இப்போ ரிவர்ஸில் கொண்டு வர போகிறோம். ரிவர்ஸில் நான் இப்படி பிடிச்சி இழுக்கிறேன்னா இப்போது இந்த லூப் இருக்கு இல்லையா, இது சின்னதாகிட்டே வருது. ஓகேவா? இந்த செயின் சின்னதாகிட்டே வருது. இதை உங்களுக்கு எவ்வளோ தூரம்னாலும் கீழே வரைக்கும் கூட இழுக்க முடியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், என்னால் எவ்வளோ தூரம் வரைக்கும் இழுக்க முடியுதுன்னு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளால் இழுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம மறுபடியும் பஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே பஞ்ச் பண்ணி திருப்பி ஒரு லூப் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எடுத்துகிட்டு அகெயின் நம்ம திருப்பி ஒர்க்கை பஞ்ச் பண்ணி மறுபடியும் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அதே ஸ்டார்ட் பண்ண இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணி இன்னொரு லூப் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி கிடைக்கிது. சென்டரில் ஒரு சின்ன டாட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கிது. ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக கொஞ்சம் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு செயின் போட்டுக்கிறோம். ஓகேவா? போட்டுட்டு அகெயின் நம்ம லைன் 1ல் பஞ்ச் பண்ணுறோம். கீழே ரிவர்ஸ் புல்லிங் இழுத்து மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே குத்தி ஒரு செயின் எடுத்துக்கிறோம். திருப்பி அகெயின் கீழே வந்துட்டு பஞ்ச் பண்ணி மறுபடியும் ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே பஞ்ச் பண்ணி நம்ம ஒரு லூப் எடுத்துக்கிறோம். இப்போது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்மால் செயின் போட்டுட்டு மறுபடியும் அகெயின் இதே ப்ராசஸையே நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறோம். ஓகேவா? நான் ரொம்ப ஜூமில் வச்சு காட்டியிருக்கனால உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரியும். பக்கத்தில் ஒரு ஸ்மால் செயின் போடுறோம், லைன் 1ல் பஞ்ச் பண்ணுறோம், திருப்பி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணுறோம். ரிவர்ஸ் புல்லிங் அப்படின்றது ஏற்கனவே நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், முதல்ல அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நல்லாவே புரியும். ஓகேவா? இப்போ அகைன் நம்ம கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே மறுபடியும் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுக்கிறோம். பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அகெயின் நம்ம இதே ப்ராசஸே நமக்கு ரிப்பீட்டடாக வரப்போகுது. இந்த ரிவர்ஸ் புல்லிங் பண்ணுறது தான் வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் கூட சில்க் த்ரெட்டில் ரொம்பவே அவங்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா கீழே உள்ள த்ரெட்டை வந்து ரொம்ப ஓவராக டைட்டாக பிடிச்சி இழுக்கிறது தான். நான் பாருங்கள், கீழே உள்ள த்ரெட்டை ரொம்பவே ஃப்ரீயாக விட்ருக்கேன். அதனால தான் என்னால் எவ்வளோ நாளும் நான் வந்து இந்த த்ரெட்டை வந்து நான் இழுக்கவோ இல்லை லூஸ் பண்ணவோ முடியுது. ஓகேவா? நம்ம கீழே உள்ள ஃப்ரேம்க்கு அடியில் பிடிக்கிற த்ரெட்டை எப்போயுமே ஃப்ரீ ஹேண்டடாக வச்சுருந்தா தான் இனிமேல் வர ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக போட முடியும். இன்னொன்று, நீடில் எப்போயுமே இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிக்க கற்றுக்கோங்க. ரொம்ப க்ராஸாக பிடிக்கிறது வந்து ஒரு சில ஸ்டிச்சஸ்க்கு தான் நம்ம க்ராஸாக வந்து பிடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் க்ராஸாக பிடிக்கலாம். பட் ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் பஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் அந்த செயினை கொண்டு வரும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் பஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டைட் கிடைக்காம இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் நீடில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போனால் தான் எந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தேவைன்றதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி நான் வந்து பஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? பஞ்ச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் இழுத்துட்டு வரேன். ரிவர்ஸில் வர்றதும் கூட நீங்கள் நீடில் இப்படி பிடிச்சி இழுக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாகவே பிடிச்சி ரிவர்ஸில் இழுத்துட்டு வாங்க. ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நம்ம வந்து ஒரு குட்டி லூப் எடுத்துக்கிறோம். அகெயின் கீழே கொண்டு வந்து
ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நம்ம வந்து ஒரு சின்ன செயின் லூப் எடுத்துகிட்டு அகைன் பக்கத்தில் இப்போது இதுதான் ரிப்பீட்டடாக ப்ராசஸாக போகுது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நாட் போடுறது வந்து இந்த குட்டி செயின் லூப் போடுறீங்க இல்லையா, இதுலேயே வந்து நீங்கள் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம சரித்திரத்தில் நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்ததாக நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் மொதல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நீங்கள் இந்த இடையில போடுறீங்க இல்லையா, இந்த குட்டி செயின் ஸ்டிச்சு, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தள்ளி கிடைக்கும். இதே இது நீங்கள் குட்டி குட்டி செயினாக போட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து உங்களுக்கு நெருக்கமாக இருக்க மாதிரி கிடைக்கும். ஓகேவா? டிசைன்ஸில் அப்ளை பண்ணும்போதில் கண்டிப்பாக கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும்போது தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு இந்த நடுவில் போடுற செயினை வந்து கொஞ்சம் குட்டியாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சில்க் த்ரெட் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் சென்டர்லேருந்து செயின் லூப் எடுத்துட்டேன். இதை நம்ம மேலே லைன் 1ல் நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரிவர்ஸில் இழுக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீழே உள்ள த்ரெட்டை நீங்கள் எப்பயுமே ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக பிடிங்க. ஓகேவா? இப்போது நம்ம கீழே இழுக்கும்போது நமக்கு இது ஒரு குட்டி செயினாக இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே திருப்பி பஞ்ச் பண்ணி நம்ம ஒரு லூப் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது மறுபடியும் இந்த செயினை தான் திருப்பி கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சென்டரில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே இடத்துலையே குத்தி திருப்பி ஒரு செயின் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு திருப்பி மேலே பஞ்ச் பண்ணுறோம், ரிவர்ஸில் எடுக்கிறோம், கீழே சென்டரில் மறுபடியும் பஞ்ச் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே வச்சு நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து லாக் போட கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கற்றுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே வச்சு நீங்கள் வந்து லாக் போடுங்க. ஓகேவா? அதுக்கு பக்கத்தில் திருப்பி ஒரு சின்ன செயின் போடுறோம், மறுபடியும் மேலே ரிவர்ஸ் புல்லிங், திரும்ப கீழே ரிவர்ஸ் புல்லிங், லாக், அப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்மால் செயின், அகெயின் மேலே ரிவர்ஸ் புல்லிங், மறுபடியும் கீழே ரிவர்ஸ் புல்லிங். ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது, அது என்னென்னா இப்போது மேலேருந்து கொண்டு வரும்போதும் லாக் போடணும், கீழேருந்து கொண்டு போகும்போதும் ரிவர்ஸ் புல்லிங் பண்ணாலே அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம லாக் போடணும், அதை மட்டும் மறந்துடவே கூடாது. ஓகேவா? இதில் ஃபேன்சியாக எப்படி வந்து இதை வந்து நெக்லைன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சின்னதாக ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போது இந்த சின்னதாக நம்ம வந்து நடுவில் செயின் போடுறோம் இல்லையா, அந்த செயின் போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு பீடு வச்சு நீங்கள் அழகாக இந்த ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணலாம். நெக்லைன்ஸில் பார்க்க அழகாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு சர்க்கிள் ஷேப்லேயோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நடுவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நம்பர் 1 ஆன்டிக் பீடு எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் நீடில் எடுத்துக்கிட்டு, ஏற்கனவே நான் எப்படி வந்து பீட்ஸை வந்து நீடில் எடுக்கணுன்ட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த நீடில் வந்து நம்ம பீட்ஸை கொடுத்துட்டோம். இப்போது அகெயின் இதை லாக் பண்ணணும் இல்லையா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த பீடை லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி நம்ம எப்பயும் போல் இதே ஸ்டிச்சே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில நேரத்தில் த்ரெட்டு டைட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்படி லைட்டாக இப்படி நீடில் ட்விஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டைட்னஸ் வந்து கம்மியாகும். நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டடாக அந்த த்ரெட்டை வந்து இழுக்க முடியும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கி பிடிச்சி இப்படி டப்புன்னு இழுத்துட்டிங்கன்னா அந்த சில்க் த்ரெட் வந்து பிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது மட்டும் நீடில் அப்பப்போ லைட்டாக அந்த ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். பின்னாடி நாய் வேறு கத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போது இதே மாதிரி நீங்கள் நெக்லைன்ஸில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே கூட இந்த மாதிரி சென்டரில் பீட் ஒர்க் வர மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது. இதை வந்து நீங்கள் நெக்லைன்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் குர்த்தீஸ் டிசைன் பண்ணும் போதில் கூட இந்த மாதிரி நீங்கள்
நெக் லைனில் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்பயுமே ஒரு டிசைனை வந்து போட்டு பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு டிசைன் வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை எண்ட் நாட் போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போது நம்ம இதை ஒரு டிசைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் ஒரு டயக்னல் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு மோட்டிவ் மாதிரி நம்ம இதில் ட்ரை பண்ண போகிறோம். எதுக்குமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ட்ராயிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எந்த டிசைன் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எந்தளவு பர்ஃபெக்டாக ட்ராயிங் பண்ணுறீங்களோ அந்தளவு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாக கிடைக்கும். நீங்கள் நல்லா ட்ராயிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அவுட்புட்டும் அழகாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணணும். ஓகேவா, இப்போது நான் இந்த ஸ்கொயர் ட்ரா பண்ணுறேன்னா இந்த எல்லா சைட்ஸுமே சேமாக இருந்தால் தான் நம்ம உள்ளே போடுற ஸ்டிச்சஸோட அளவுகளும் ஒன்று போல் அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கும். இப்போது நான் இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதையுமே பாதி பாதி ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த ஒவ்வொரு ஹாஃப்குள்ளேயும் டபுள் லைன்ஸ் வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கான அவுட்புட் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். ஓகேவா, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது என்ன சொல்லியிருக்கோன்னா 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டபுள் செயின் ஸ்டிச்னாலே நமக்கு ஒரு பிக்சரை வந்து 3ஆக நீங்கள் வந்து இது படிக்கணும். ஓகேவா, அவுட்டர் ரிங், இன்னர் ரிங், சென்டர் ரிங். ஓகேவா, நம்ம சாதாரணமாக வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து 2 லைன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னர் ரிங் அவுட்டர் ரிங், அதுக்கு 2 ரிங் மட்டும்தான். பட் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ரிங், அவுட்டர் ரிங், அப்புறம் சென்டர் ரிங் 3 இருக்குது. ஓகேவா, நம்ம சென்டரில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, நம்ம இப்போ சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே போய் பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து நம்ம ஒரு லாக் போடுறோம். அகைன் கீழே கொண்டு போயிட்டு ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி இங்கே ஒரு லாக் போடுறோம். ஓகேவா, இப்போ இந்த ட்ராயிங் பண்ணனால பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. நான் கரெக்டாக அந்த செயினை வந்து பக்கத்துலேயே போட்டுட்டு அகைன் மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக். அகைன் கீழே கரெக்டாக நான் ட்ரா பண்ணியிருக்கனால அதே இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் ஒரு லாக் போட்டுட்டேன்னா அகைன் பக்கத்தில் ஒரு ஸ்மால் செயின். இப்போது இந்த ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, சென்ட்ரல் நமக்கு வருது இல்லை இந்த ஸ்மால் செயின், இதில் வந்து நீங்கள் பீட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். இன்னுமே கூட இந்த மோட்டிவ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா, இப்போது மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக். அகைன் கீழே கொண்டு போயிட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்து ஒரு லாக். அகைன் பக்கத்தில் ஒரு ஸ்மால் செயின். இதை இன்னுமே கூட நீங்கள் நெருக்கமாக போடலாம். நான் வந்து சென்டரில் பீட்ஸ் வச்சு காமிக்கலான்ட்டு தான் இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் இன்னுமே கூட கொஞ்சம் நெருக்கமாக போடலாம். இப்போ நான் இதில் பீட்ஸ் வச்சு காமிக்கலை, நெக்ஸ்ட் வர லைனில் வந்து நான் உங்களுக்கு பீட்ஸோடு வச்சு காமிக்கிறேன். முதல்ல இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து நீடிலோட டைரக்ஷன் ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் வந்து உங்களால் பர்ஃபெக்டாக டர்ன் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா, இப்போ நம்ம திருப்பி அகைன் இந்த சென்டருக்கு வந்துட்டோம். ஓகேவா, இந்த சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பீட்ஸ் வச்சு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போது நம்ம நடுவில் போகிற ஸ்மால் செயின் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம பீட்ஸ் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம அதில் பீட்ஸ் வச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு நான் பக்கத்தில் லாக் போட்டுட்டேன். இப்போது திருப்பி அகெயின் நம்ம மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக். அகெயின் கீழே கொண்டு வந்துட்டு ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி மேலே கொண்டு போய் ஒரு லாக் போடுறோம். அகெயின் இப்போ பக்கத்தில் ஸ்மால் செயின் போடணுமா, அந்த ஸ்மால் செயினுக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஸ்மால் செயினில் தான் இந்த பீட்ஸை கோர்க்குறோம். ஓகேவா, அந்த ஸ்மால் செயினில் பீட்ஸ் போட்டு நம்ம வந்து போடுறோம். எப்பயுமே மேலேருந்து கீழே கொண்டு வந்தாலும் சரி, கீழேருந்து மேலே கொண்டு போனாலும் சரி, லாக் போட மட்டும் மறந்துடவே கூடாது. ஓகேவா, லாக் போட்டுட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். சாரி,
நைட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக குறைச்சிட்ருக்காங்க. ஓகே, இப்போது இதே மாதிரி பீட்ஸ் வச்சு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இதை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நடுவில் நான் ஒரு சின்ன கிளிப் ஸ்டோன் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து இந்த டபுள் செயின் ஸ்டிச்சு தான் போட்டிருக்கேன். இடையில இந்த பீட்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் இல்லாமல் நான் போட்டு காமிச்சேன் இல்லையா? ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் நான் பீட்ஸை சும்மா ஸ்டிக் பண்ணி காமிச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து கோர்த்து நம்ம போட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் இல்லாமல் போட்டது. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சும்மா க்ளூ போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் ஷேப்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் சும்மா வந்து க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட குர்த்தி டிசைன், குர்த்தியில் நெக் பேட்டர்ன் வர இடத்துல இல்லை அங்கங்கே ரேண்டமாக மோட்டிவ் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து இந்த டயக்னல் ஷேப் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து சர்க்கிள் ஷேப் ட்ரை பண்ணலாம். எந்த ஷேப்ஸ்லனாலும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இந்த க்ரீன் ஒரு லேயர்னால் அதுக்கு மேலே ஒரு லேயர் வேறு கலர் செயின் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக கூட போட்டு இந்த டிசைன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு இன்னுமே கூட ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிசைன் வந்து உங்கள் குர்த்திலேயோ இல்லை உங்களோட ப்ளவுஸ்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். இல்லை இந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு நீங்கள் இந்த இடத்துலையுமே கூட நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னுமே கூட பார்க்க அழகாக தான் இருக்கும். அப்புறம் இந்த அவுட்லைன் கூட நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சில் கொடுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஸ்டோன் செயின் அந்த மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். அதுவுமே கூட பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கும். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸை நீங்கள் படித்த ஸ்டிச்சஸை வச்சு க்ரியேட் பண்ணணும். அதுதான் வந்து நீங்கள் ஆரி ஒர்க்கில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் படித்த ஸ்டிச்சஸை டிசைனில் அப்ளை பண்ணணும். அப்புறம் அதை வந்து எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதை வந்து ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம், அண்ட் தென் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் நெக்லைன்லலாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டிசைன்ஸில் வந்து பண்ணுறது அப்படின்றத ஜஸ்ட்டு சும்மா ஒரு பீட்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு மோட்டிஃபில் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னும் காமிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கே வந்து வரும். நீங்களும் அதே மாதிரி யோசிச்சு பாருங்கள், எந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டிச்சை சும்மா ஒரு லைன் போட்டு அதில் ட்ரை பண்ணி பார்க்குறதோட ஆரி ஒர்க் வந்து முடிய போகிறது கிடையாது. நீங்கள் எப்படி புதுசாக அந்த ஸ்டிச்சஸை எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச்சஸை வந்து வெவ்வேறு இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.